இன்னைக்கு இரவு 10 மணி 10 நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீங்க என்றால் அது தற்செயல் இல்லை. சிவன் உங்களை அழைக்கிறான். இப்பொழுது இந்த நொடியிலே உங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது. அந்த மாற்றம் என்னவென்று தெரியுமா? அதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த செய்தி உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறது. நண்பர்களே, நான் இன்றைக்கு உங்களிடம் பேச போவது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு நாம் பேச போவது சிவபெருமானின் நேரடி செய்தியை பற்றி. அந்த செய்தி என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை இனி திரும்ப மாறப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பு ஒரு சின்ன கேள்வி. நீங்கள் எத்தனை நாட்களாக காத்திருக்கிறீர்கள்? எத்தனை இரவுகளாக தூக்கமின்றி படுத்திருக்கிறீர்கள்? எத்தனை முறை மனதுக்குள் சொல்லிக் கொண்டீர்கள், சிவனே எனக்கு ஒரு வழிகாட்டு என்று? அந்த பதில் இன்றைக்கு வந்துவிட்டது. இந்த வீடியோவில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை கடைசி வரை கேட்டால் மட்டுமே புரியும். அதனால் எங்கும் போகாதீர்கள். சென்னையில் ஒரு பாட்டி இருந்தார்கள். அவர் பெயர் பார்வதி அம்மாள். வயது 72. ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து சிவலிங்கத்திற்கு நீர் வார்ப்பார்கள். ஒவ்வொரு நாளும் நமசிவாய என்று ஜபிப்பார்கள். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலை இருந்தது. அவர் மகன் வேலையில்லாமல் 2 வருடமாக தவித்துக் கொண்டிருந்தான். வீட்டில் கடன், கையில் பணம் இல்லை, மனதில் அமைதி இல்லை. பார்வதி அம்மாள் ஒவ்வொரு நாளும் கேட்டார்கள், சிவனே என் பையனுக்கு ஒரு வழி கொடு என்று. ஆனால் பதில் வரவில்லை, அல்லது வந்தது ஆனால் தெரியவில்லை. ஒரு நாள் இரவு 10 மணி 10 நிமிஷத்திற்கு அவர் தூங்க போவதற்கு முன்பு அவர் மனதில் ஒரு குரல் வந்தது. அது சொன்னது, நாளைக்கு காலை அந்த பழைய அண்ணன் வீட்டுக்கு போ என்று. அவர் போனார். அந்த அண்ணன் ஒரு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தான். அவனுக்கு ஒரு உதவியாளர் தேவையாக இருந்தது. மகனுக்கு வேலை கிடைத்தது. பார்வதி அம்மாளுக்கு கண்ணில் நீர் வந்தது. அவர் சொன்னார்கள், சிவன் பதில் சொன்னான். ஆனால் நான் கவலையில் மூழ்கி கேட்கவில்லை. இதுதான் நண்பர்களே இன்றைய வீடியோவின் இதயம். சிவன் எப்போதும் பேசுகிறான். ஆனால் நாம் கேட்கிறோமா? இந்த கேள்விக்கு பதில் தேடுவதற்கு முன்பு ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் என்பவன் வெறும் கோயிலில் இருக்கும் கல் சிலை மட்டுமல்ல. சிவன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தின் ஒளி. ஓம் என்ற அந்த நாதம். அந்த நாதம் இப்போதும் பிரபஞ்சத்தில் ஒலிக்கிறது. அந்த ஒளியை நம் உள்ளத்தில் கேட்பதற்கு ஒரு குறிப்பிட்ட நிலை வேண்டும். அந்த நிலைக்கு பெயர்தான் தியானம். ஆனால் தியானம் என்றால் மலை உச்சியில போய் உட்கார்வது மட்டுமல்ல. தியானம் என்றால் மனதை சிவனிடம் திருப்புவது. அவ்வளவுதான். திருவண்ணாமலையில் ஒரு 5ஆம் வகுப்பு படித்த விவசாயி இருந்தார். அவர் பெயர் முருகேசன். படிப்பு இல்லை, பணம் இல்லை, ஆனால் மனதில் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொரு நாளும் வயலில் வேலை செய்யும் போது வாய்ப்பூட்டினார் போல் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே வேலை செய்வார். ஆண்டவன் கூடவே இருக்கான் என்று நம்பினான். அவர் வயல் பக்கத்து ஊரில் விற்று தீர்ந்த நிலத்தை விட 2 மடங்கு அதிக விளைச்சல் கொடுத்தது என்று சொல்கிறார்கள். அது அதிசயமா? இல்லை, அது நம்பிக்கையின் விளைவு. ஆமாம் நண்பர்களே, நம்பிக்கை என்பது ஒரு ஆற்றல். அது மிகவும் பெரிய ஆற்றல். நம் ஆன்மீக முன்னோர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பே இதை சொல்லிவிட்டார்கள். சித்தர்கள் சொன்னாங்க, மனமே மந்திரம் என்று. மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுவே வெளியில நடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு அறிவியல் இதை நிரூபிக்கிறது. ஆனால் நம் முன்னோர்கள் இதை அனுபவத்தில் உணர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. நாம் நம்புகிறோம் என்று சொல்கிறோம், ஆனால் உண்மையில நம்புகிறோமா? இல்ல. பல நேரம் நம்பிக்கை பேசுகிறோம், ஆனால் மனதுக்கு உள்ளே கவலை அரிக்கிறது. வாயில சிவனை பாடுகிறோம், ஆனால் தூக்கத்துல கடனை நினைக்கிறோம். கோயிலில கை கூப்புகிறோம், ஆனால் மனதுல பயம் நிறைந்திருக்கிறது. இதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை. 2 வகை நம்பிக்கை இருக்கிறது. ஒன்று வாய் நம்பிக்கை, இன்னொன்று ஆழ நம்பிக்கை. வாய் நம்பிக்கை என்பது சரி சிவன் இருக்கான் பார்க்கலாம் என்று சொல்வது. ஆழ நம்பிக்கை என்பது சிவன் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான் என்று முழு மனதோடு உணர்வது. மதுரையில் ஒரு இளம் பெண்ணின் கதை. அவள் பெயர் சுந்தரி. வயது 65. ஆமாம், வயதானவர்களும் புதிதாக வாழ்க்கையை தொடங்கலாம் என்பதற்கு இவள் உதாரணம். அவளுக்கு கணவர் போனதற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருந்தது. பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். தனியே இருக்கிறாள். மனதில் தனிமை. ஒரு நாள் அவள் மீனாட்சி அம்மன் கோயிலில் உட்கார்ந்திருந்தாள். அப்போது அவள் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. நான் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறேன்? சிவன் என்னோடு இருக்கிறான் என்றால் நான் ஒன்றும் தனியல்ல. அந்த ஒரு எண்ணம் அவளை மாற்றியது. அடுத்த நாளிலிருந்து அவள் ஒரு வேலையை ஆரம்பித்தாள். ஊரில் இருக்கும் முதியவர்களுக்கு சமைத்துக் கொடுக்க ஆரம்பித்தாள். பணம் வராது, ஆனால் மனதில் மகிழ்ச்சி வந்தது. வாழ்க்கையில் அர்த்தம் வந்தது. சிவன் தனிமையை போக்கினான். ஆனால் அவள் காத்திருந்த விதத்தில் அல்ல, வேறு விதத்தில். இதுதான் சிவனின் வழி. அவன் எல்லாத்தையும் தருகிறான், ஆனால் நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் அல்ல, அவன் விதத்தில். இப்போது நான் உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். இந்த ரகசியம் சைவ சித்தாந்தத்தின் ஆழமான உண்மை. திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்கிறார், ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்று. அர்த்தம் என்னவென்றால், நீ எவ்வளவு குடித்தாலும் தாகம் தீராத அமுதம், அளவில்லாத என் இறைவன் என்று. இந்த வரிகளில் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. சிவன் என்பவன் தீராத தாகம் போன்றவன். நாம் எவ்வளவு அவனை நெருங்கினாலும் இன்னும் நெருங்க வேண்டும் என்று தோன்றும். அந்த இழுப்பு தான் ஆன்மீக பயணம். ஆனால் பல பேர் என்ன செய்கிறோம்?
நாம சிவனை ஒரு வேண்டுதல் இயந்திரமாக வைத்திருக்கிறோம். வேண்டியது வந்தால் கோயில் போவோம், வராவிட்டால் சிவன் கோபத்தில் இருக்கிறான் என்று நினைப்போம். இது சரியா? இல்லவே இல்லை. சிவன் ஒரு தந்தை. தந்தையிடம் குழந்தை என்ன கேட்டாலும் தருவான். ஆனால் அந்த குழந்தை தந்தையோடு பேசுவதற்காக வருவானா அல்லது மிட்டாய் கேட்க மட்டுமே வருவானா என்று பாருங்கள். இரண்டும் வேறு வேறு உறவு. மிட்டாய் கேட்கும் உறவு தற்காலிகமானது, தந்தையோடு பேசும் உறவு நிரந்தரமானது. இப்போது ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை இதுவரை கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சிவனோடு ஒரு உறவு இருக்கிறது. அந்த உறவை இன்னும் ஆழமாக்க விரும்புகிறீர்கள். அதனாலதான் இந்த வீடியோ உங்களிடம் வந்திருக்கிறது. இப்படி நீங்கள் ஒரு சின்ன வேலை செய்யுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஏனென்றா அந்த ஒரு லைக் மற்ற நண்பர்களுக்கும் இந்த செய்தி சேரும். சிவனின் ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். செய்தீர்களா? நன்றி. இப்போதை திரும்பி பேசுவோம். நம்ம வாழ்க்கையில ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கிறது. நாம் எல்லோரும் சிவனை நம்புகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில அமைதி இல்லை. ஏனென்றால் நாம் நம்பிக்கையோடு வாழவில்லை. நம்பிக்கையை பற்றி பேசுகிறோம். அது வேற. கோயம்புத்தூரில் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் இருந்தார்கள். அவர் பெயர் சுப்பிரமணியன். வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர். ஆனால் தன் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்கு பதில் தேடிக் கொண்டிருந்தார். இத்தனை வருடம் வாழ்ந்தேன், ஆனால் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரியவில்லை என்று. அவர் ஒரு நாள் தஞ்சாவூர்ல இருக்கும் தன் பழைய நண்பனிடம் போனார். அந்த நண்பன் ஒரு சித்தர் மரபில் வந்தவன். அவன் ஒரு விஷயம் சொன்னான். அண்ணே, வாழ்க்கையின் அர்த்தம் தேட வேண்டியதில்லை, வாழ்க்கையே அர்த்தம். சிவன் உன்னை இந்த உலகில் அனுப்பியது ஒரு காரணத்திற்காக. அந்த காரணம் தேட வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் மனசாட்சிக்கு ஏற்ப வாழு, அதுவே போதும். சுப்பிரமணியன் ஆசிரியர் அன்று இரவு மிகவும் அழுதார்கள். ஆனால் அந்த கண்ணீர் கவலையின் கண்ணீர் இல்லை, அது விடுதலையின் கண்ணீர். ஆம் நண்பர்களே, சில நேரம் பதில் இவ்வளவு எளிதாக இருக்கும், ஆனால் நாம் கஷ்டமாக தேடிக்கொண்டிருப்போம். இப்போது நான் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப் போகிறேன். இவை சிவ தத்துவத்தில் இருந்து வருகின்றன. இவற்றை கவனமாக கேளுங்கள். முதல் விஷயம், சிவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். இதை நாம் அறிவார்த்தமாக தெரியும், ஆனால் உணர்வார்த்தமாக புரிந்திருக்கிறதா? சர்வம் சிவமயம் என்று சொல்கிறோம். அதாவது எல்லாமே சிவன். இந்த மரம், இந்த காற்று, இந்த ஒளி, நீங்கள், நான், எல்லாமே சிவன். இதை உணர்ந்தால் என்ன ஆகும்? கோபம் குறையும். ஏனென்றால் யாரோடு கோபப்படுவீர்கள்? எதிரில் இருப்பவனும் சிவன் தானே. பயம் போகும். ஏனென்றால் யாரை பயப்படுவீர்கள்? எல்லாமே சிவன் என்றால் தீமை என்பது சிவனாலதான் என்று ஆகுமே. ஆனால் இல்லை, தீமை என்பது மாயை. அது சிவனால் உருவாக்கப்பட்டது. நாம் படிக்கும் பாடமாக. இது சைவ சித்தாந்தத்தின் மிக ஆழமான தத்துவம். பதி, பசு, பாசம். சிவன் பாதி, நாம் பசு, மாயை பாசம். நாம் மாயையில் சிக்கி இருக்கிறோம். சிவன் நம்மை விடுவிக்கிறான். ஆனால் நாமே அவனிடம் கை கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம். ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகிறது. தந்தை கூட்டிச் செல்கிறார். வழியில குழந்தை அழுகிறது. போக வேண்டாம் என்று சொல்கிறது. ஆனால் தந்தை விடுவித்து விட மாட்டார், கூட்டிச் செல்வார். ஏனென்றால் படிப்பு குழந்தைக்கு நல்லது என்று தந்தைக்கு தெரியும். இப்படியே நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது சிவன் நம்மை கூட்டிச் செல்கிறான். நாம் அழுகிறோம், ஆனால் அவன் நம்மை கைவிடுவதில்லை. நண்பர்களே, இந்த ஒரு உண்மையை மனதில் பதித்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து மாறும். கஷ்டம் வரும்போது இது சிவனின் பாடம் என்று நினையுங்கள். சுகம் வரும்பொழுது இது சிவனின் பரிசு என்று நினையுங்கள். ரெண்டுக்கும் நன்றி சொல்லுங்கள். இதுதான் ஆன்மீக முதிர்ச்சி. இப்போது பேசுவோம் தியானத்தை பற்றி. தியானம் என்றால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். சிலர் நினைப்பார்கள் கண்ணை மூடி உட்கார்ந்தால் தியானம் என்று. சிலர் நினைப்பார்கள் மணிக்கணக்கில் ஒரே இடத்தில் இருந்தால் தியானம் என்று. ஆனால் உண்மையான தியானம் வேறு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரு கதை இருக்கிறது. ஒரு முனிவர் ஆண்டுக்கணக்கில் தியானம் செய்தார். ஆனால் சிவன் வரவில்லை. அடுத்து ஒரு சின்ன தொழிலாளி இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் நடராஜனுக்கு மலர் கொண்டு வருவான். கோயில் கதவு திறக்கும் முன்பே வருவான். எந்த பெரிய தியானமும் செய்ய மாட்டான். ஆனால் நடராஜன் அவன் கனவில் வந்தான், முனிவரிடம் அல்ல. ஏனென்றால் அந்த தொழிலாளியின் மனதில் சுத்தமான அன்பு இருந்தது. முனிவரிடம் அகங்காரம் இருந்தது. நான் இத்தனை நாள் தியானம் செய்தேன், என்னிடம் வரவேண்டும் என்ற ஆணவம் இருந்தது. இதுதான் தியானத்தின் ரகசியம். தியானம் என்பது சிவனை கட்டாயப்படுத்துவது இல்லை. தியானம் என்பது சிவனுக்கு இடம் கொடுப்பது, மனதை காலி செய்வது. அந்த காலி இடத்துல சிவன் வருவான். எப்படி தியானம் செய்வது? மிகவும் எளிது. காலை எழுந்திருத்தவுடன் 5 நிமிடம் கண்ணை மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். உள்ளே போகும்போது சிவ என்று நினையுங்கள், வெளியே வரும்போது அய என்று நினையுங்கள். சிவாய், அவ்வளவுதான். இது மிகவும் எளிய தியானம். ஆனால் இதில் மிகவும் ஆழமான அர்த்தம் இருக்கிறது. சிவாய என்ற பஞ்சாட்சரம் நம் உடல், மனம், ஆன்மாவை சிவனோடு இணைக்கிறது. சி என்பது சிவம், வா என்பது வாயு, காற்று, ஏ என்பது ஜீவன். அதாவது சிவன் காற்றாக என் உயிரில் வாழ்கிறான் என்ற அர்த்தம். ஈரோட்டில் ஒரு நெசவு தொழிலாளி இருந்தார். பெயர் ஆனந்தன். வாழ்நாள் முழுவதும் நூல் நூற்றவர். தினமும் நூல் நூற்கும் போது நமசிவாய சொல்லிக்கொண்டே செய்வார். ஒரு நாள் அவரை யாரோ கேட்டார்கள், ஐயா, தியானம் செய்கிறீங்களா என்று. அவர் சிரித்தார். நான் தியானம் செய்வதாக தெரியவில்லை, வேலை செய்கிறேன், சிவனை நினைக்கிறேன், அவ்வளவுதான் என்று சொன்னார். அது மட்டுமே போதும். நண்பர்களே, இதுதான் கர்மயோகம்.
வேலை செய்யுங்கள், ஆனால் சிவனுக்காக செய்யுங்கள் என்று பாவியுங்கள். வீட்டை பெருக்கினாலும் சரி, சமைத்தாலும் சரி, அலுவலகம் சென்றாலும் சரி, எல்லாமே சிவனுக்கான சேவை என்று நினையுங்கள். இந்த எண்ணம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இப்போது நண்பர்களே, ஒரு முக்கியமான தருணம் வந்திருக்கிறது. இந்த வீடியோவை கேட்கும் 160 பேர் இதை படித்துவிட்டு அல்லது கேட்டுவிட்டு, சரி நல்லா இருக்கு, நாளைக்கு செய்யலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் நாளை வராது. நாளை என்பது ஒரு கனவு. இன்றுக்கு மட்டுமே உண்மை. இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பு 5 நிமிடம் கண்ணை மூடுங்கள். சிவாய என்று உள்மனதில் சொல்லுங்கள். அவ்வளவுதான். அந்த 5 நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். நம்புகிறீங்களா? நம்பினால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், இன்றைக்கு இரவு தியானம் செய்வேன் என்று. அந்த ஒரு வார்த்தை உங்களை கட்டுப்படுத்தும். சமூகத்தில் சொன்னால் நடத்துவார்கள் என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அதனால் கமெண்ட் செய்யுங்கள். இப்போது பேசுவோம் சாக்ரா பற்றி. சக்கரம் என்று தமிழில சொல்லலாம். நம் உடலில் 7 ஆற்றல் மையங்கள் இருக்கின்றன என்று சித்தர்கள் சொன்னார்கள். இன்று அறிவியலும் இதை ஒப்புக்கொள்கிறது. ஆனால் சித்தர்கள் இதை 1000 வருடங்களுக்கு முன்பே கண்டுபிடித்தார்கள். அந்த 7 மையங்களில் மிகவும் முக்கியமானது ஆஞ்ஞா சக்கரம், அதாவது நெற்றியின் நடுவில் இருக்கும் ஆற்றல் மையம். இதுதான் சிவனின் 3ஆம் கண். திருஞான சம்பந்தர் பாடிய பாடல்களில் சொல்கிறார்கள், நெற்றிக்கண் திறந்தால் என்ன ஆகும் என்று. நெற்றிக்கண் திறப்பது என்பது ஆஞ்ஞா சக்கரம் விழிப்படைவது. இது எப்படி நடக்கும்? தியானம் மூலம், ஓம் நம சிவாய என்ற மந்திர உச்சரிப்பு மூலம், தூய சிந்தனை மூலம். திருச்சியில் ஒரு அம்மாள் இருந்தார்கள். அவர் பேர் காமாட்சி. வயது 78. அவர் ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு எழுந்து 5 நிமிடம் நெற்றியில் கை வைத்துக் கொண்டு ஓம் நமசிவாய என்று சொல்வார்கள். இது அவர் வழக்கம். ஒரு நாள் அவர் மனதில் ஒரு காட்சி தெரிந்தது. அந்த காட்சியில் அவர் மகளுக்கு ஒரு ஆபத்து வருவது போல் தெரிந்தது. உடனே மகளை அழைத்தார்கள். மகள் அன்று வெளியே போகப் போனவள் நிறுத்தினாள். அன்று ஒரு விபத்து நடந்தது. ஆனால் மகள் காப்பாற்றப்பட்டாள். இது மூடநம்பிக்கையா? இல்லை, இது உள்ளுணர்வு. ஆஞ்ஞா சக்கரம் வலுப்பெறும் போது உள்ளுணர்வு வலுப்படும் என்று சித்தர்கள் சொன்னார்கள். அறிவியல் இதை இன்யூஷன் என்றது அழைக்கிறது. எப்படி அழைத்தாலும் பரவாயில்லை, இது உண்மை. இப்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறேன். நம்மில் பெரும்பாலோருக்கு இந்த ஆற்றல் மயங்கள் அடைத்துக் கொண்டு இருக்கின்றன. ஏனென்றால் நாம் நெகட்டிவ் எண்ணங்களில் மூழ்கி இருக்கிறோம். கோபம், பயம், பொறாமை, வெறுப்பு இவையெல்லாம் நம் ஆற்றல் மயங்களை அடைக்கின்றன. ஒரு குழாயில் அழுக்கு சேரும் போது தண்ணீர் வராது. இப்படியே நம் மனதில் நெகட்டிவ் எண்ணங்கள் சேரும்போது சிவசக்தி ஓட முடியாது. எப்படி சரி செய்வது? மன்னிப்பு. யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? இன்று மன்னியுங்கள். யாருடன் வேண்டுமானாலும். அந்த வெறுப்பை விடுங்கள். இது அவர்களுக்காக இல்லை, உங்களுக்காக. ஏனென்றால் வெறுப்பை வைத்திருப்பவருக்கு தான் கஷ்டம், வெறுக்கப்படுபவருக்கு இல்லை. நெல்லையில் ஒரு கதை. 2 சகோதரர்கள். ஒருவன் மற்றவனோடு பேசாமல் 10 வருடமாகிவிட்டது. ஒரு சின்ன வம்பினால் 2 பேரும் வேதனைப்பட்டார்கள். ஆனால் யாரும் முன்வரவில்லை. ஒரு நாள் இளையவன் கோயிலில் அமர்ந்து கண்ணை மூடினான். மனதில் ஒரு குரல் வந்தது, போய் பேசு என்று. அந்த குரல் சிவனுடையதா அல்லது மனசாட்சியுடையதா? 2ம் ஒன்றே. அவன் போனான், மன்னிப்பு கேட்டான். பெரியவன் அழுதான். 2ம் அழுதார்கள். அந்த நாளிலிருந்து 2 குடும்பங்களும் மலர்ந்தன. மன்னிப்பு என்பது பலவீனமில்லை, அது மிகவும் வலிமையான செயல். சிவன் தாண்டவம் ஆடும்போது அவன் கையில் உடுக்கை இருக்கும், அது உருவாக்கலின் சின்னம். மற்றொரு கையில் தீ இருக்கும், அது அழிவின் சின்னம். ஆனால் அந்த அழிவு கெட்டதை அழிக்கும், நல்லதை உருவாக்கும். நம் வாழ்க்கையிலும் இப்படியே பழையதை அழித்தால் மட்டுமே புதியது வரும். இப்போது பேசுவோம் மந்திர சக்தியை பற்றி. ஓம் நம சிவாய என்ற மந்திரம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, இது ஒரு ஒலி அலை. இந்த ஒலி அலை நம் உடல் செல்களில் மாற்றம் கொண்டு வருகிறது என்று இன்றைய அறிவியல் சொல்கிறது. ஒலி சிகிச்சை என்பது இன்று மருத்துவ உலகில் பேசப்படுகிறது. ஆனால் நம் சித்தர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பே ஒளியின் சக்தியை அறிந்தார்கள். திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார், ஒளியும் ஒளியும் உணர்வும் உயிரும் என்று. ஒளி, ஒளி, உணர்வு, உயிர் இவையெல்லாம் இணைந்திருக்கின்றன என்று. ஓம் என்ற நாதம் பிரபஞ்சத்தின் ஆதி ஒளி. அதை உச்சரிக்கும் போது நாம் பிரபஞ்சத்தோடு இணைகிறோம். சின்ன பரிசோதனை செய்யுங்கள். இன்று இரவு படுக்கப் போவதற்கு முன்பு 5 நிமிடம் மெல்லிய குரலில் ஓம் நமசிவாய என்று சொல்லுங்கள். உங்கள் உடலில் ஒரு அதிர்வு தெரியும். அந்த அதிர்வு சிவனின் தொடுதல். இப்போது நாம் ஒரு மிகவும் முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். இது கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் உண்மை கசக்கும், மருந்தும் கசக்கும், ஆனால் குணமாக்கும். நம்மள பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் சிவன் மேல போட்டுவிட்டு கை கட்டி கொண்டு உட்கார்வோம், சிவன் பார்த்து கொள்வான் என்று. இது சரியா? இல்ல. இது ஆன்மீகம் இல்ல, இது சோம்பேறித்தனம். திருவள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருங்கால் நகுக என்று. கஷ்டம் வரும்போது சிரி என்று. ஆனால் அவர் சுருட்டி கொண்டு படுத்திரு என்று சொல்லவில்லை. செயல் செய் அனைசுமலை செய், ஆனால் அமைதியோடு செய் என்று சொன்னார். ஆன்மீகம் என்பது செயலை நிறுத்துவது இல்லை. ஆன்மீகம் என்பது செயலை சரியாக செய்வது. சிவனை நம்பி தொடர்ந்து முயற்சி செய், அது மட்டுமே வெற்றி தரும். வேலூரில் ஒரு கடைக்காரர் இருந்தார். அவர் வியாபாரம் நடக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் கோயில் போவார், சிவனை வேண்டுவார், ஆனால் வியாபாரம் நடக்கவில்லை. ஒரு நாள் அவரது நண்பர் கேட்டார், என்ன கேட்கிறாய் சிவனிடம்? என் வியாபாரம் நடக்கணும் என்று கேட்கிறேன் என்றார். நண்பன் சொன்னான்,
அது கேட்கிறதை நிறுத்து. சிவன் என்ன வேண்டும் என்று கேள் என்று. அந்த கடைக்காரர் அன்றிலிருந்து கேள்வியை மாற்றினார். சிவனே, நீ என்னை வழிநடத்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் அவர் என்று கேட்டார். 3 நாட்களில் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. தன் கடையின் அமைப்பை மாற்று என்று மாற்றினார். வாடிக்கையாளர்கள் வந்தார்கள். வியாபாரம் நடந்தது. சிவன் பதில் சொன்னான். ஆனால் அந்த கடைக்காரர் மனதை திறந்துவிட்ட போது மட்டுமே. இதுதான் நண்பர்களே பிரார்த்தனையின் உண்மையான அர்த்தம். நாம் என்ன வேண்டும் என்று கேட்பது மட்டுமே பிரார்த்தனை இல்லை. சிவன் என்ன கொடுக்க விரும்புகிறான் என்று கேட்பதும் பிரார்த்தனை. இப்போது பேசுவோம் விதி மற்றும் சுதந்திரத்தை பற்றி. நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி வரும். எல்லாமே சிவன் விதி என்றால் நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்று. இது மிகவும் நல்ல கேள்வி. சைவ சித்தாந்தம் சொல்கிறது விதி உண்டு, ஆனால் சுதந்திரமும் உண்டு. ஒரு ரயில் தண்டவாளத்தில் மட்டுமே போகும், அது விதி. ஆனால் அனந்த ரயில் நிலையில் எந்தெந்த ரயில் நிலையத்தில் இறங்குவது என்பது உன் சுதந்திரம். சிவன் வாழ்க்கையின் தண்டவாளமும் அமைக்கிறான். நாம் எங்கே செல்வது என்று தேர்ந்தெடுக்கிறோம். இதனால்தான் சிவ தத்துவம் சொல்கிறது முயற்சி செய், ஆனால் பலனை சிவனிடம் விடு என்று. பகவத்கீதையிலும் இதே சொல்கிறது, கர்ம பலனில் ஆசை வேண்டாம் என்று. இதன் அர்த்தம் என்னவென்றால் உன் முயற்சியில் கவனம் செலுத்து, பலன் சிவனுக்கு விட்டுவிடு. இந்த ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்டால் ஒரே நேரத்தில் 2 விஷயம் நடக்கும். முயற்சி அதிகரிக்கும், மன அழுத்தம் குறையும். என்றால் பலனை பற்றி கவலை இல்லை, சிவன் கவனித்துக் கொள்வான். தூத்துக்குடியில் ஒரு மீனவர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போவார். சில நாட்கள் மீன் கிடைக்கும், சில நாட்கள் கிடைக்காது. ஆனால் அவர் ஒருபோதும் கவலைப்படவில்லை. கேட்டால் சொல்வார், கடல் சிவன், அவன் கொடுத்தால் கொள்வோம், கொடுக்காவிட்டால் நாளை கொடுப்பான் என்று. அந்த மீனவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருந்தார், வீட்டில் பணம் இல்லாத நாட்களிலும். ஏனென்றால் அவர் பலனில் மனதை வைக்கவில்லை, செயலில் மனதை வைத்தார். அந்த செயலை சிவனுக்கு அர்ப்பணித்தார். இது மட்டுமே நண்பர்களே உண்மையான வாழ்க்கை ரகசியம். இதை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் நம் முன்னோர்கள் இதை வாழ்க்கையில் வாழ்ந்தார்கள். இப்போது பேசுவோம் ஆன்மீக விழிப்பை பற்றி. ஆன்மீக விழிப்பு என்பது என்ன? இது வேறு உலகுக்கு போவது இல்லை. இது இந்த உலகை வேறு கண்ணால் பார்ப்பது, அதாவது எல்லாத்திலும் சிவனை காண்பது. திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்கிறார், கண்டதும் சிவன், கேட்டதும் சிவன், உண்டதும் சிவன் என்று. இது மிகவும் உயர்ந்த நிலை. இந்த நிலையை அடைவதற்கு ஆண்டு கணக்கில் தவம் செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொரு நிமிடமும் இந்த எண்ணத்தை வலுப்படுத்தினால் போதும். இன்று காலை எழுந்திருந்த போது முதலில் என்ன நினைத்தீர்கள்? இன்று என்ன வேலை என்று நினைத்தீர்களா? அல்லது சிவன் இந்த காரணம் இன்னொரு நாள் காட்டினான் நன்றி என்று நினைத்தீர்களா? இந்த ஒரு மாற்றம் மட்டுமே போதும். ஒவ்வொரு நாளையும் சிவனின் பரிசாக பாரும்போது ஒவ்வொரு நாளும் அழகாக இருக்கும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்கிறது. அங்கே பிரதட்சணம் போடுவார்கள். அந்த மலையை சுற்றி வருவார்கள். அந்த பாதை 14 கிலோமீட்டர். வயதானவர்கள், நோயாளிகள் எல்லோரும் நடக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு அடியும் சிவனோடு நடக்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு சக்தி கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையும் இப்படியே ஒவ்வொரு அடியும் சிவனோடு போடுகிறோம் என்று நம்பினால் கஷ்டமான பாதையும் மலரும். இப்போது நண்பர்களே, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இது சித்தர் வரிகளில் இருந்து எடுக்கப்பட்டது. சித்தர்கள் சொன்னார்கள், மனிதன் தன்னுள்ளே இருக்கும் சிவனை கண்டுபிடிக்கும் போது அவன் சிவனாகி விடுகிறான் என்று. இது அகங்காரம் இல்லை, இது தத்துவம். நம் ஒவ்வொருவரிலும் ஒரு தெய்வீகம் இருக்கிறது. அது சிவசக்தி. அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரே வழி மனதை தூய்மையாக வைத்திருப்பது. எப்படி தூய்மை? உண்மை பேசுவது, அன்போடு வாழ்வது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, பொறுமையோடு காத்திருப்பது. இவை மட்டுமே போதும். கும்பகோணத்தில் ஒரு பெரியவர் இருந்தார்கள், வயது 85. இப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். அவரிடம் யாரோ கேட்டார்கள், ஐயா, இந்த வயசிலும் இப்படி இருக்கீங்க, ரகசியம் என்ன என்று. அவர் சொன்னார், ரகசியம் ஒன்றுமில்லை, ஒவ்வொரு நாளும் சிவநாமம் சொல்கிறேன், எவரையும் வெறுக்கவில்லை, கிடைத்ததில் திருப்தி, அவ்வளவுதான் என்று. 85 வயதில் அந்த மகிழ்ச்சி. இது மருந்தால் வரவில்லை, தியானத்தால் வந்தது, சிவநாமத்தால் வந்தது. நண்பர்களே, இப்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோம். பலர் என்கிட்ட கேட்கிறாங்க, சாமி கஷ்டம் வரும்போது சிவன் எங்க போறான் என்று. இந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. கஷ்டம் வரும்போது சிவன் எங்கும் போகவில்லை. நாம் அவனை பார்க்கும் திறனை இழந்து விடுகிறோம், அவ்வளவுதான். இரவில மின்சாரம் போகும்போது மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கம்பியில மின்சாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இருட்டில பார்க்க முடியவில்லை. இப்படியே கஷ்டத்தில சிவன் இருக்கிறான். ஆனால் நாம் கவலையின் இருட்டிலே அவனை பார்க்க முடியவில்லை. ஒரு பெரிய உண்மை சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில வந்த மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நாள் நமக்கு வலிமை கொடுத்தவை என்று புரியும். இப்போது நினைச்சு பாருங்க, 10 வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு கஷ்டத்தை நினையுங்கள். அந்த கஷ்டம் உங்களை இன்றைக்கு வலிமையாக ஆக்கியிருக்கிறதா? பெரும்பாலும் ஆமாம் என்றுதான் சொல்வீர்கள். இதுதான் சிவனின் கருணை. அவன் தேய்க்காமல் துலக்குவான். பழமொழி தெரியுமா? தேய்க்காமல் தங்கம் மினுக்காது என்று. நம் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் நம்மை தேய்த்து மினுக்குகின்றன. இதை புரிந்து கொண்டால் கஷ்டங்களை வேறு விதமாக பார்ப்போம். இப்போது நண்பர்களே, நேரம் வந்திருக்கிறது. இந்த வீடியோவை ஆரம்பத்திலிருந்து இதுவரை கேட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த வீடியோவை தயாரிக்க நிறைய உழைப்பு சென்றிருக்கிறது.
ஸ்கிரிப்ட் எழுதுவது, எழுதுவது, பதிவு செய்வது, தொகுப்பு செய்வது, இவை எல்லாமே நேரம் மற்றும் முயற்சி தேவை. ஆனால் உங்களுக்கு சிவனின் செய்தி கிடைக்கும் என்று நம்புவதால் செய்கிறோம். நீங்கள் இந்த சேனலை சந்தா செய்தால் மேலும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும். அந்த ஒரு பொத்தான் அழுத்துவது இந்த ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சிவனின் செய்தியை பரப்புவதற்கு உதவும். இப்போது திரும்புவோம். நாம் இப்போது ஒரு மிகவும் ஆழமான தத்துவத்திற்கு வருகிறோம். பிரபஞ்ச ஆற்றல் பற்றி பேசுவோம். விஞ்ஞானம் சொல்கிறது பிரபஞ்சத்தில எல்லாமே ஆற்றல். நாமும் ஆற்றல், மரமும் ஆற்றல், கல்லும் ஆற்றல். இந்த ஆற்றல் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றன. நம் சித்தர்கள் 1000 வருடங்களுக்கு முன்பே இதை சொன்னார்கள். சர்வம் சிவமயம், எல்லாமே சிவன். ஒரு அதிசயமான விஷயம் சொல்கிறேன். நாம் நினைக்கும் எண்ணங்களும் ஆற்றல் தரங்கங்கள். நெகட்டிவ் எண்ணங்கள் குறைந்த அதிர்வு தரங்கங்கள், பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிக அதிர்வு தரங்கங்கள். நாம் அதிக அதிர்வோடு இருக்கும்போது அதே அளவு அதிர்வு கொண்ட நல்ல விஷயங்கள் நம்மை நோக்கி வரும். இதை ஆகர்ஷண விதி என்று சொல்கிறார்கள். ஆனால் நம் சித்தர்கள் இதை வேறு விதமாக சொன்னார்கள். நல்ல மனம் நல்லதை இழுக்கும் என்று. சிவநாமம் சொல்லும்போது நம் அதிர்வு அளவு அதிகரிக்கிறது. ஓம் நம சிவாய என்ற ஒலியே ஒரு குறிப்பிட்ட அதிர்வில் ஒலிக்கிறது. இந்த அதிர்வு நம் உடலில் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, மனதில் அமைதி கொண்டு வருகிறது, வாழ்க்கையில நல்ல விஷயங்களை கொண்டு வருகிறது. நாகர்கோவிலில் ஒரு அம்மா இருந்தார்கள். அவர்களுக்கு தலைவலி நோய் இருந்தது நீண்ட நாட்களாக. மருத்துவர்கள் என்ன சொன்னாலும் சரியாகவில்லை. ஒரு நாள் ஒரு பெரியவர் சொன்னார், தினமும் 21 முறை ஓம் நம சிவாய என்று சொல்லு என்று. அந்த அம்மா செய்தார்கள். 3 மாதத்தில் தலைவலி குறைந்தது. 6 மாதத்தில் போயிற்று. இது அதிசயமா அல்லது ஒளி சிகிச்சையா? இரண்டும் ஒன்றே. ஆனால் நம் முன்னோர்கள் இதை சிவகருணை அப்படின்னு அழைத்தார்கள். இப்போது நாம் ஒரு மிகவும் முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். இந்த வீடியோவை கேட்கிறோம். நீங்கள் ஒரு விஷயம் செய்யுங்கள். இப்போ இந்த நொடியில மனதிற்குள்ள ஒரு முறை சொல்லுங்க, சிவனே நான் உன்கிடம் வருகிறேன், என்னை வழிநடத்து என்று. அந்த ஒரு வரி போதும். அந்த சரணாகதி மட்டுமே போதும். சரணாகதி என்பது பலவீனம் இல்லை. ஒரு குழந்தை தந்தையிடம் சரணடைவது பலவீனமா? இல்லை, அது நம்பிக்கை, அது அன்பு. அப்படியே நாம் சிவனிடம் சரணடைவது பலவீனம் இல்லை, அது ஞானம். திருவாசகத்தின் ஒரு பாடல் சொல்கிறது, பிச்சை என்று நின்றேன் என்று. மாணிக்க வாசகர் சொல்கிறார், நான் பிச்சை கேட்பவன் போல் சிவனிடம் நின்றேன் என்று. அந்த நினைவில் என்ன இருக்கிறது? ஆணவத்தை விட்டுவிட்டு நிற்பது. நான் மிகப்பெரியவன் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு என்னால் எதுவும் முடியாது, சிவன் மட்டுமே வழிகாட்டுவான் என்று நிற்பது. இந்த நிலையில நிற்கும் போது சிவன் வருவான். இது 100% உண்மை. இப்போது பேசுவோம் இரவு தியானத்தை பற்றி. இன்றைய வீடியோ தலைப்பு இரவு 10 மணி 10 நிமிடம் என்று சொல்கிறது. ஏன் 10 மணி 10 நிமிடம்? இந்த நேரம் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இரவு தியானம் மிகவும் சக்தி வாய்ந்தது. காரணம், இரவில் உலகம் அமைதியாக இருக்கும். சத்தம் குறையும், தொந்தரவு குறையும். அந்த அமைதியில் மனம் சுலபமாக உள்முகமாக திரும்பும். தீபாவளி இரவில் வழக்கத்திற்கு மாறாக நிறைய வெளிச்சம் ஏற்றுகிறோம். ஏனென்றால் இருளை ஒளி வெல்கிறது என்ற சின்னம். நம் மனதிலும் இப்படியே இரவு தியானம் என்பது மனதின் இருளை சிவ ஒளியால் வெல்வது. 10 என்ற நேரம் இலக்கியத்தில் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு சமநிலை. 2 9கள் அல்ல, 2 10கள், அதாவது பூரணம். சிவன் பூரணன், நாமும் அவன் ஒளியில் பூரணமாக முடியும். இப்போது சில நடைமுறை வழிமுறைகளை சொல்கிறேன். இவற்றை தினமும் செய்தால் வாழ்க்கை மாறும் என்று உறுதியாக சொல்கிறேன். காலை எழுந்திரித்தவுடன் படுக்கையிலிருந்து எழுவதற்கு முன்பு 1 நிமிடம் கண்ணை மூடுங்கள். சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்று நம்புங்கள். உணவு சாப்பிடும்போது 1 நொடி மனதில் சொல்லுங்கள், இது சிவனின் பரிசு என்று. அந்த எண்ணம் உணவை மருந்தாக மாற்றும். யாரோடாவது கோபம் வரும்போது 1 நிமிடம் மனதில் சொல்லுங்கள், இவரும் சிவன் என்று. அந்த எண்ணம் கோபத்தை குறைக்கும். இரவு தூங்குவதற்கு முன்பு 5 நிமிடம் ஓம் நம சிவாய என்று சொல்லுங்கள். அல்லது கேளுங்கள், நாளையெல்லாம் நல்லதாகும் என்று நம்பிக்கையோடு தூங்குங்கள். இந்த 4 விஷயங்கள் மட்டுமே செய்தால் போதும், வாழ்க்கை மாறும். திருவாரூரில் ஒரு விவசாய குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துல தாத்தா பாட்டி 2 பேரும் ஒவ்வொரு நாளும் இந்த 4 விஷயங்களை செய்தார்கள். அவர்கள் பெரிய செல்வந்தர்கள் இல்லை, ஆனால் அவர்கள் வீட்டில அமைதி இருந்தது, அன்பு நிறைந்து இருந்தது. பிள்ளைகள் நல்லவர்களாக வளர்ந்தாங்க. அந்த குடும்பத்தின் ரகசியம் என்ன என்று கேட்டால் ஒரு வார்த்தையில சொல்வாங்க, தாத்தா, சிவன் என்று. இதுதான் உண்மையான செல்வம், அமைதி, அன்பு, நம்பிக்கை. நண்பர்களே, நாம் இப்போது இந்த யாத்திரையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். இந்த வீடியோவில் நாம் பல விஷயங்கள் பேசினோம். சிவன் எப்போதும் பேசுறான், நம்ம கேட்கிறோமா என்று கேட்டோம். கேட்க வேண்டும் என்னால் மனதை திறந்து வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். நம்பிக்கை என்பது வாயில மட்டுமல்ல, ஆழத்திலிருந்து வர வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம். தியானம் என்பது சிவனுக்கு இடம் கொடுப்பது என்று புரிந்து கொண்டோம். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தின் சக்தியை பற்றி அறிந்து கொண்டோம். கஷ்டங்கள் சிவனின் பாடங்கள் என்று ஏற்றுக்கொண்டோம். சரணாகதி ஞானம் என்று உணர்ந்தோம். மன்னிப்பு ஆற்றல் கொடுக்கும் என்று கண்டோம். ஒவ்வொரு நாளையும் சிவனின் பரிசாக பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தோம்.
இவை எல்லாமே ஒரு பெரிய உண்மையை சொல்கின்றன. சிவன் தூரத்தில் இல்லை, அவன் உங்கள் உள்ளே இருக்கிறான். அவனை தேட எங்கும் போக வேண்டியதில்லை. உள்ளே பாருங்கள், அங்கேதான் அவன் இருக்கிறான். திருமூலர் சொன்னார், உள்ளம் பெருங்கோவில் என்று. உங்கள் உள்ளமே பெரிய கோவில். அந்த கோவிலில் சிவன் எப்போதும் வீற்றிருக்கிறான். இன்றைக்கு இரவு தூங்குவதற்கு முன்பு கண்ணை மூடுங்கள். சிவனிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. அவ்வளவுதான். அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்தது என்றால் இப்போதே இந்த சேனலை சந்தா செய்யுங்கள். அந்த மணி பொத்தானை அழுத்துங்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு அறிவிப்பு வரும். சிவனின் செய்தி தொடர்ந்து உங்களிடம் சேரட்டும். இதை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். ஒருவருக்காவது இந்த செய்தி உதவும் என்றால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. சாந்தி.